ഫസ്റ്റ് ഡിപ്പിന് ശേഷം 2 hours, സെക്കൻഡ് ഡിപ്പിന് ശേഷം 2 hours, പിന്നെ ലാസ്റ്റ് ആയിട്ട് ഒരു 4 hours നമ്മൾ ഉണങ്ങാൻ വെക്കണം. ഫസ്റ്റ് ഈ കെമിക്കൽ ഒന്ന് കളർ പ്ലാറ്റ്സിനോട് മിക്സ് ചെയ്യണം. അതിനെ ഈ ട്യൂബിൻ്റെ കൂടി ആഡ് ചെയ്യണം. വെൽക്കം ടു പീപ്പിൾസ് മലയാളം ചാനൽ വ്യൂവേഴ്സ്. ഇന്നത്തെ വീഡിയോയിൽ ദ നാഷണൽ ഫയർ വർക്സിന്റെ ക്രാക്കേഴ്സിനെ കുറിച്ചാണ് കാണാൻ പോകുന്നത്. വരൂ വീഡിയോയിലേക്ക് പോകാം. ദ നാഷണൽ ഫയർ വർക്സിന്റെ പൂക്കുറ്റി വീഡിയോ ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുക്കുന്നുണ്ട്, അതും നിങ്ങൾ കണ്ടു നോക്കൂ. இப்போ நாலாவது ஃபவுண்டைன் சீரிஸ் பார்ப்போம். ஃபவுண்டைனில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு சீரீஸ் வந்து அஷ்ரஃபி சீரீஸுங்கிறது, அதுதான் இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ளவர் பாட்டினும் ஃபவுண்டைனும் என்ன டிஃப்ரெண்ட்? அதாவது ஃப்ளவர் பாட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு கோன் வச்சு செய்கிறது, ஃபவுண்டைனுங்கிறது உங்களுக்கு டியூப் இருக்கும். ப்ளஸ் ஃப்ளவர் பாட்டில் உங்களுக்கு கெமிக்கல் மட்டும்தான் லோட் பண்ணுவாங்க. இது கெமிக்கலோட சேர்ந்து கலர் பெல்லட்ஸ், அதாவது கலர் மணி, நம்ம அங்கே தூக்கு மணி பார்க்கல, கலர் மணிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் மணி. கலர் பெல்லட்ஸ், அந்த கலர் பெல்லட்ஸ் சேர்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக. ഫൗണ്ടൈനിലെ കെമിക്കൽ പൗഡർ എങ്ങനെയാണ് ആഡ് ചെയ്യുന്നതെന്ന് നിങ്ങൾ കണ്ടു. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த டியூபுக்குள்ளே லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணிவிட்டு ஒரு அட்டை வச்சு ப்ரெஷருக்காக அடிப்பாங்க. அதுதான் இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் அது மேலே மண் வைக்கிறது எல்லாம் இங்கே நடக்கும். ഫസ്റ്റ് കെമിക്കൽ പൗഡർ ആഡ് ചെയ്തതിനു ശേഷം മണ്ണ് വെച്ച് അത് ഉണങ്ങാൻ വെക്കണം. ஸோ இப்போ ஃபவுண்டைன் சீரீஸோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் லோடிங் ப்ராசஸ் பார்த்தோம். அவங்க லோட் பண்ணி மண் வைக்கிறாங்க, மண் காயுது, മണ്ണ് കാഞ്ചോണേ அந்த പീസ് வந்து ഫിനിഷിംഗ് വരുത്. അതിന്റെ അടുത്ത പ്രോസസ്സാണ് ഇത്. ഇതിന്റെ മീതെ കുറച്ച് പശയും ഒട്ടിച്ചിട്ട് രണ്ട് സൈഡ് ടിഷ്യൂ വെച്ച് ഒട്ടിക്കണം. അതിനുശേഷം ലേബിൾ ഒട്ടിക്കണം. அது அப்படியே பாக்ஸில் வச்சு ஃபினிஷிங். ஃபவுண்டைன்னு திரி வேண்டே? இதுக்கு திரி வேணாம். இதுக்கு வந்து அந்த ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மண்ணை அடிக்கிறதுலேயே வந்துட்டு இக்னிஷனுக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே, அதில் ஃபயர் வச்சா போதும். அதில் ஃபயர் வச்சா போதும். ഇതെല്ലാം നമുക്ക് കിട്ടുന്നത് 3 പീസ് പാക്കിംഗ് ആണ്. ബാക്കി വരുന്ന എല്ലാം അതിന് ഡിഫർ ആയിട്ട് പോലെ ഒவ்வொரு പാക്കിങ്ങിനും ഒவ்வொரு പോലെ വരും. ആയിട്ട് നമ്മൾ സ്പാർക്ലസ് എങ്ങനെയാണ് റെഡി ചെയ്യുന്നതെന്ന് നോക്കാം. വരൂ. இப்போ நம்ம இந்தியன் நேஷனல் ஃபயர் ஒர்க்ஸில் ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்பார்க்லர்ஸ், கம்பி மத்தாப்புன்னு சொல்லுவாங்க. இதில் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம். சைஸ் வந்து 7 cm, 12 cm, 15 cm, 30 cm வரைக்கும் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு சைஸுக்கும் வந்துட்டு 4 வெரைட்டி இருக்கும். எலக்ட்ரிக்கு, கிளிட்டரிங்கு, ரெட்டு, க்ரீன், 4 வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 30 cmல எலக்ட்ரிக் மட்டும் நாங்கள் டிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இப்போ பார்ப்போம். ഇതില് ഫസ്റ്റ് പ്രോസസ് ഈ വുഡൻ ബോർഡിൽ ഈ കമ്പിനെ ഇടുന്നതാണ്. ഇതില് എല്ലാത്തിലും ഒരു ചെറിയ ചെറിയ ഹോൾസ് ഉണ്ടാവും. ഒരു ഹോൾസിൽ ഒരു കമ്പി മാത്രമേ ഇതിലിടുന്നുള്ളൂ. ഈ കമ്പി ഫിറ്റ് ചെയ്ത പാട് നെക്സ്റ്റ് പ്രോസസ് എന്താന്ന് നമുക്ക് കാണാം. അവിടെ ആ കമ്പി സെറ്റ് ചെയ്തതിന്റെ ശേഷം ഇവിടെ കൊണ്ടുവന്നിട്ട് എത്ര ഡിപ്പിംഗ് വേണോ അത്രക്ക് കെമിക്കൽ പൗഡറിൽ നമ്മൾ ഡിപ്പ് ചെയ്യണം. ஸோ இன்னைக்கு 30 cm எலக்ட்ரிக் போகிறோம். நாங்கள் இதுக்கு 3 டிப்பிங்.
സ്പാർക്ക്ലെസ്സിൽ ഡിഫറെന്റ് സ്റ്റൈൽ ഉണ്ട്. അതിൽ ഇപ്പോൾ ഡിപ്പിംഗ് ചെയ്യാൻ പോകുന്നത് 30 സെന്റിമീറ്റർ ആണ്. ഇത് 3 പ്രാവശ്യം ഡിപ്പിംഗ് ചെയ്യണം. ഫസ്റ്റ് പ്രാവശ്യം കഴിഞ്ഞിട്ട് 2 മണിക്കൂർ കഴിഞ്ഞിട്ട് തിരിച്ചും ചെയ്യണം. പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ട് 4 മണിക്കൂർ കഴിഞ്ഞിട്ട് തിരിച്ചും ചെയ്യണം. പിന്നെ അത് ഉണങ്ങാൻ വെക്കണം. ஸோ இப்போ இதுதான் ஸ்பார்க்லர்ஸ் வந்து ட்ரையிங் ஸ்பேஸு. அங்கே டிப்பிங் போடுறது எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுருவாங்க. நல்லா வெயில் அடிக்கணும், அதெல்லாம் இதுக்கு நெசசரி கண்டிஷன்ஸு. அப்படி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் போகிறதுக்கு முன்னாடி கட்டை எல்லாத்தையும் அப்போ அவங்க டைட் பண்ணாங்கல்ல அதை லூஸ் பண்ணி கம்பி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஓகேங்க. அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து பேக்கேஜிங்க்கு அது போயிடும். ചില സ്പാർക്ക്ലെസ്സിൽ കുറച്ച് റഫായിട്ടുണ്ടാവും. അതിൽ ഇത് നടുക്ക് ഒരു പുള്ളിയെല്ലാം ഉണ്ടാവും. പിന്നെ അത് കത്തുമ്പോൾ ഒരു ചെറിയ പൊട്ടലെല്ലാം വരുന്നുണ്ടല്ലോ. അതുപോലത്തെ കമ്പി ഈ കമ്പനിയിലുണ്ടോ? இந்த தேர்ட் டிப்பிங் இன்னைக்கு 3 டிப்பிங்ஸ் போட்டோம்ல, அந்த தேர்ட் டிப்பிங் மேலேயே அதை லைட்டாக தூவி விடுவாங்க. அது தூவி விட்டு அந்த இதுக்கு அது வரத்தில் அது கரெக்டாக டப டபன்னு அடிக்கும். இதுதான் அந்த கிளிட்டரிங் ஐட்டம். இதில் அந்த லாஸ்ட் டிப்பிங்கில் வந்துட்டு இந்த அலாய் மெட்டீரியலை வந்து தூவிடுவாங்க. ஸோ அது வந்து அது காஞ்சோடனே அது அப்படியே அதோட ஒட்டிக்கிடும். ஸோ இது பொறுத்தத்தில் இந்த அலாய் மெட்டீரியல் தான் உங்களுக்கு அந்த சடன்னு வரும். இப்போ அடுத்து நம்ம அது பேக்கேஜிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போ നിങ്ങൾ കണ്ടിട്ടില്ലേ ഡിപ്പ് ചെയ്ത് ഉണങ്ങാൻ വെച്ചത്? അത് ഒരു 24 hours ഉണങ്ങാൻ അങ്ങനെ തന്നെ വെക്കും. പിന്നെ അടുത്ത ദിവസം രാവിലെ വന്നിട്ട് അത് നല്ലോണം ഉണങ്ങിയിട്ടുണ്ടോ നോക്കിയിട്ട്, ഉണങ്ങിയിട്ടില്ലെങ്കിൽ ഇനി ഒരു 4 hours ഉണക്കാൻ വെച്ചിട്ട് പിന്നെ അതിനുശേഷം ഒരു ബോക്സിൽ 10 pieces ആയിട്ട് പാക്കിംഗ് ചെയ്ത് ഞങ്ങൾ സെയിൽസിന് അയക്കും. ഞാൻ ചെയ്യുന്ന പടക്കത്തിന്റെ മാനുഫാക്ചർ ഒക്കെ മാത്രം ചെയ്തിട്ട് അങ്ങനെ സെയിൽസിന് അയക്കൂല. ഞാൻ ചെയ്യുന്ന പടക്കത്തിന് ചിലത് ടെസ്റ്റിംഗ് എടുത്ത് നോക്കും. അതിന്റെ ഗ്രൗണ്ടാണ് ഇത്. ഇപ്പോ നമ്മൾ ചെയ്ത പടക്കത്തിന്റെ സാമ്പിൾ വെടിക്കെട്ട് എങ്ങനെയാന്ന് നിങ്ങൾ നോക്കൂ.